எனக்கான அப்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி அப்டேஷன் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன். எப்பவுமே ஐடி பிளாக் ஆனதோ இல்லை 616 நம்பர் மாற்றுறது, இந்த மாதிரி லாஸ்ட் 1 வீக்காக தானே பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் பற்றி சொல்லிட்டு இருப்பேன், ரீஃபண்டபிள் ரிலேட்டடான ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம். பட் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை, அது 4ஆம் தேதியாக வந்துருச்சு. பட் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் பேருக்கு அது பெரிய பிரச்சனையாகவும் தெரியும் தற்சமயத்துக்கு. பட் அது ஒரு டெம்பரரி ப்ராப்ளம், அவ்வளோதான். சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த நோட்டீஸ் போர்டு தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். நான் தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். எங்கள் ஆஃபீஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இங்கே நோட்டீஸ் போர்டு ஒன்று உருவாக்கிட்டு எல்லாத்தையும் நாங்கள் வளரிட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் ப்ளஸ் 90% ஆஃப் ப்ளஸ் இருந்தாலும் ஒரு 10% ஆஃப் மைனஸ் இருக்குல்ல. கம்பெனியில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக பேசுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையும் கூட. ரைட்? என்ன புதுசாக பிரச்சனை வந்திருக்கு? ஓகே சார், சொல்லுங்கள் சார், என்ன சார் புதுசாக எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் இந்த மேலே டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட்டை தவிர மற்றவங்களெலாம் நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்கிறதுக்காகலாம் இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. ஆக்சுவலி இது ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட். இது ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஷேர் பண்ணவும் கூடாது. பட் எஸ்பிஓ பண்ணும்ல, ரைட்? ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்கள் கம்பெனிக்கும் அந்த மற்ற கம்பெனிகளுக்குமான அந்த அக்ரிமெண்ட் என்ன சார், கொடுப்பீங்களா, ஷேர் பண்ணுவீங்களா? என்ன அது ஒன்று தான் பண்ணலை, பண்ணிடலாம் சார், அதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி எல்லாமே உட்காந்து இங்கே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதே பிரச்சனையாக போயிருக்கு. என்னென்னா, ஒரு 3 days பேக் நமக்கு இந்த அப்ரூவல் ரிலேட்டடாக ஆர்பிஐக்கும் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயின் விஷயம் அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரைட்? அங்கே ஒரு இன்புட் ஒன்று போயிருக்கு. என்னன்னா, ஒரு இன்புட் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க, இன்புட் தான் சொல்கிறாங்க. நம்மளும் அப்படி சொல்லுவோம். ஒரு இன்புட் ஒன்று போயிருக்கு. என்ன போயிருக்கு அப்படின்னா, எஸ்பிஓவில் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சைடில் இருந்தால் வந்திருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்புக்கு மாற்றுங்க, எல்லா அப்ரூவலும் ப்ராப்பராக வாங்கிட்டு ரன் பண்ணுங்கள். ஆர்ஓசி டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரூவல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணி, ஆர்பிஐயோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பிரேக் விட்டு இந்த அளவுக்கு மூவ் பண்ணி ப்ராப்பராக கம்பெனி கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து எல்லா அப்ரூவல்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸ், லீகலாக பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் ஒரு அப்ரூவல் லெட்டரும் வரும். ஃபஸ்ட்டு இந்த நோட்டீஸில் என்ன இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன், கவனிங்க, ரைட்? ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா, எஸ்பிஓ இன்னும் அப்ரூவல் கிடைக்கல, வாங்கலை, அந்த ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ரைட்? அதுக்குள்ளவே எஸ்பிஓ அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. பேமெண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு சாதகமாக, ரைட்? நிறைய பேருக்கு பேமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நியர்பை க்ரோஸ் கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் போயிருக்கு. பட் இது யார் பண்ணுவாங்கன்னா, ஒரு நார்மல் காமன் பீப்புளால் இதை பண்ண முடியாது. ஒன்றும் ஆப்போசிட் பர்சன், அவங்க சார்ந்த யாரோ ஒரு ஆஃபீஸர், ரைட்? அவங்க சார்ந்த ஏதோ ஒரு லீகல் பர்சன், இந்த மாதிரி தான் பர்சனால் மட்டும்தான் இந்த அளவுக்கு டீட்டெயில். அது இன்னும் டீட்டெயிலாகவே இருந்தது. நம்ம ரீஃபண்டபிள் கொடுத்ததுக்கான நிறைய இன்ஃபர்மேஷனுமே அதில் போட்டிருந்தாங்க. 2 பேட்ச் முழுசாக ஒரு 300 பேர் கிடையாது, ரைட்? அதை உட்காந்துக்கிட்டு அது ஒரு எவிடன்ஸாக வேறு எடுத்து போட்டு, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் முழுசாக 50 பேர் கூட ஷேர் பண்ணல. வந்ததில் 4-5 ப்ரூஃபாக எடுத்து போட்டு அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, அங்கேருந்து இங்கே இருக்கிற ஆஃபீஸர்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. எஸ்பிஓட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கும். அது முடிஞ்சு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும், அவர் சொல்கிற வரைக்கும், அந்த ஆஃபீஸர் சொல்கிற வரைக்கும் லீகலாக இதே மாதிரி ஒரு அப்ரூவல் லெட்டர் ஒன்று நமக்கு வரும் இல்லையா. அதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்? எல்லாமே முடிஞ்சது, நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், யூ கேன் டூ இட்னு வரும்ல, ரைட்? ஸோ அதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்கிற வரைக்கும், அந்த மாதிரியான அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் எஸ்பிஓவில் நடக்கக்கூடாது, எந்த ஒரு நியூ யூஸரும் ஜாயின் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஓல்டு யூஸரும் வெளியே போகக்கூடாது. தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து போன விஷயம் அப்படி. இது காரணம் எஸ்பிஓ தான், நான் தான், இந்த நோட்டீஸ் போர்டு தான் இல்லையா, ரைட்? இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் இந்த நோட்டீஸ் போர்டு என்னால் எஸ்பிஓவால் 90% ப்ளஸ் இருக்குன்னா, மைனஸும் 10% இருக்குது. அது இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் மைனஸில் சேர்த்துக்க வேண்டியது. இதுவும் அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இல்லை. பட் இது ஒரு கொஞ்சம் பேருக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுத்து விட்டு போயிட்டே இல்லாமல், கொடுத்துட்டு அடுத்தது நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதையும் போடுறதா இருக்கும், ரைட்? இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இப்படி ஒரு இன்புட் அங்கே சென்ட் ஆகிட்டு, அங்கேருந்து இங்கே கவர்மெண்ட்டுக்கு யூடபிள்யூ ஆஃபீஸ்க்கு வந்து அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கான்டாக்ட் பண்ணி நாங்களும் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு 4ஆம் தேதி கிடச்சிருச்சு. பட் நாங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ண முடியுமா, ஏதாவது மெயில் பண்ணி, இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை, ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கோம்.
நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் தரப்பில் ஒன்லி நாங்கள் ரீஃபண்டபிள் தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன பேமெண்ட் கூட போட ஆரம்பிக்கல, ரீஃபண்டபிள் தான் கொடுத்துருக்கோம். அதுவும் இத்தனை பேருக்கு தான் கொடுத்துருக்கோன்ற ஸ்டேட்மெண்ட்டோட சென்ட் பண்ணி செக் பண்ணோம். ஸோ ஃபுல்லாக அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். எந்த யூஸரும் வெளியே போகவே கூடாது, அப்படியே தான் இருக்கணும். ஓகே சார், நாங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான் அதுக்கான ஆன்சர்ஸாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. ஒரு 2 days பேக் கூட நம்ம சர்வர் மெயின்டைன் பண்ணுற கம்பெனி ஃபாரின் கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வரைக்குமே போயிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது, இவங்களுடைய சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு செக்யூராக யூசர் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறாங்க, சேஃபாக தான் இருக்கா இவங்க சைட் அப்படிங்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட் கலெக்ஷன் கூட கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு செக்யூராக வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு செக்யூராக மெயின்டைன் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் சேஃபாக தான் இருக்கா, இவங்க சர்வர் சேஃபாக தான் இருக்கா. ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் டர்ன் ஓவர்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், திருவண்ணாமலையில் அப்படிங்கிறத மிகப்பெரிய மைனஸும் கூட. அங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணும்போது பிரச்சனைகள். இதெல்லாம் ஒரு சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி அந்த மாதிரி இடத்துல வச்சு பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கான்செப்ட் நீங்கள் பண்ணுறீங்க. நிறைய பேர் கேட்டாச்சு இந்த கேள்வி, நிறைய பேர் கேட்டாச்சு. எங்கே எவ்வளோ ஆஃபீஸஸ் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் கேட்குற முதல் கேள்வி தான், இந்த மாதிரி கான்செப்ட் அங்கே பண்ணுறீங்களா? முதல் கேள்வி அதுதான். வேற எங்கேயும் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இல்லையா? திருவண்ணாமலையில் தான் ஹெட் ஆஃபீஸா? ஏன் அப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது? ரைட், அடம் பிடிக்கிறது நாங்கள் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த நோட்டீஸில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். ஸோ அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் மூவ் பண்ணாதீங்க, யாரையும் உள்ளே கொண்டு வராதிங்க, யாரையும் வெளியே கொண்டு போகாதீங்க. ஏன்னா நம்மளுடைய யூசர் டேட்டாபேஸ் கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளோ, இன்ஆக்டிவ் எவ்வளோ, டிக்ளைன் எவ்வளோ, சஸ்பெண்ட் எவ்வளோ, எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது அப்படியே தான் இருக்கணும், அதில் சேஞ்சஸே நடக்கக்கூடாது. நாங்களும் சொல்லி பார்த்தோம். ஒரு ஆப்ஷன்ஸுக்கு வரல அப்படின்னும் போது தான் நான் வந்து இங்கே மறுபடியும் சொல்லுவேன். ரைட், அதை உட்காந்துட்டு ஒரு சிலர் என்ன எடுத்துக்கிட்டீங்க, இவர் எப்பயும் போல சும்மா சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ கமாண்டர்ஸ் இங்கேருந்து கிளம்பி வந்து வெயிட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஆஃபீஸரை பார்த்து அவங்களுடைய மொத்த டீட்டெயிலும் கொடுத்து அந்த மொத்த ரிப்போர்ட்டும் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போகுது. அதெல்லாம் சொல்லியும் சும்மா இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு. அதுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், இது ஆக்சுவலி ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான், யாருக்கும் பப்ளிக்கெல்லாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தான். பட் இதை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு ஷேர் பண்ணோம். சார் நாங்கள் வாயாலே சொல்லியிருந்தால் மட்டும் போதாது சார், செயலையும் கொஞ்சம் காமிக்கணும். அதுக்காக தான் உட்காந்து எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் எங்ககிட்ட, பட் எல்லாமே கரெக்டாக செஞ்சிருவோம். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை 2 பேஜ் தான் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு, திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதை நான் வாயால் சொன்னால் போதாது, கண்டிப்பாக நான் ஷோ பண்ணி தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சரி ஓகே நீங்கள் ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த நோட்டீஸ் கூட இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 4ஆம் தேதி கிடைச்ச நோட்டீஸ் உங்களுக்கு, எங்களுக்கு. ரைட், அதுக்காக வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஐடியா பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாம் முடிஞ்சது. கிட்ட போயிட்டு நம்ம தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் செயலையும் செய்ய போயிட்டு இத்தனை மாதம் வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில நாட்களுக்காக வெயிட் பண்ணாமல், கண்டிப்பாக இன்னொரு சில மாதங்கள் கிடையாது, நாட்கள் மட்டும்தான். சரியா? அப்படி இருக்கும்போது இப்போ போயிட்டு எதையும் நம்ம பண்ணிடக்கூடாது, அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஓகே சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஒரு சிலர் கேட்குறீங்க கேள்விகள், எப்படி கேட்குறீங்கன்னா எஸ்பிஓ வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து முதல்ல பேமெண்ட் போகிறீங்க, எஸ்பிஓ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வாலெட்டில் இருக்கிற பேமெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சேஃபாக அவங்களும் நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஒரே பேட்சாக பேமெண்ட் ரீஃபண்ட் கேட்டவங்களுக்குலாம் கொடுத்துறாதீங்க, நீங்கள் ஏதோ இதுக்காகவே ரெடி பண்ணி கொஞ்சம் பேருக்கு திடீர்னு உங்கள் சைடில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொடுத்த மாதிரி இருக்கும், அப்படி பண்ணாதீங்க. பேட்சாகவே தனித்தனியாக பிரித்து அவங்க ரிக்வஸ்ட்டை ரிக்வஸ்ட் அனுப்பியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி பேட்ச் பிரித்து வேறு டேட்டிங்கில் ஒரு பேட்சாக கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டை எங்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். அந்த அக்ரிமெண்ட் சைன் போகிறீங்களே அதை தான் டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. ஒரு பேட்சுக்கு நாங்கள் எத்தனை பேருக்கு அனுப்பணும், எத்தனை பேருக்கு எங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே ரிசீவ் ஆகிடுச்சு, எல்லாருமே அனுப்பிட்டோம். ஸோ அதுக்கான மேக்ஸிமம் டியூரேஷன் கொடுங்க, அதையும் நாங்கள் சொல்லிவிடும். சார் எல்லாருமே கரெக்டாக உடனே அனுப்பிட மாட்டாங்க சார், நிறைய பேர் அதை கண்டுக்கூட மாட்டாங்க, அப்புறமா ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் வந்து கேட்பாங்க சார், அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் டியூரேஷன் கொடுங்க, அதுக்குள்ளே எத்தனை பேருக்கு வந்திருக்கோ அவங்களுக்குலாம் பேமெண்ட் போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்க. ஸோ எத்தனை பேருக்கு டாக்குமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு பேமெண்ட் போட்டிருக்கீங்க, அடுத்த பேட்ச் எவ்வளோ பேருக்கு போட போகிறீங்க, இந்த மாதிரி பேட்சாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ப்ளஸ் அதை பேட்சாக வேறு டேட்டிங்கில் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்ம பேட்ச் பிரிச்சோம், மொத்தமாகவும் போடல. அப்படி இருக்கும்போது 1 by 1 பார்த்து செஞ்சுட்டு இருக்கும்போது வித்ராவல் அப்படி இதுவே நியர்பை க்ரோஸ் கிட்ட வந்துருச்சு. ரைட், அதெல்லாம் வித்ராவல்லாம் ஹை வால்யூமில் போகும். ஓகே, ஸோ அவ்வளோ ட்ரான்சாக்ஷன்லாம் இப்போ எஸ்பிஓ அப்ரூவல் வாங்காத இந்த சுச்சுவேஷனில். ரைட், ஸோ நம்ம வாங்கியிருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கக்கூடிய அப்ரூவல்ஸ்க்காக என்னென்னா ஜிஎஸ்டி, பேன் நம்பர், எம்சிஎஸ் சர்டிஃபிகேட், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ரைட், ஸோ இந்த மாதிரியான அப்ரூவல்ஸ் தான். ட்ரேட்மார்க், காப்பிரைட் இதெல்லாம் ஓகே, இது எல்லாம் இருந்தால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், பிஸ்னஸுக்கு தேவையான அடிப்படை சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே. பட் இதெல்லாம் இருந்துட்டால் மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கான அப்ரூவல்ஸுக்கும் நம்ம இப்போ மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பிஸ்னஸோட கான்செப்ட் அந்த மாதிரி. இதே வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ்னால் பிரச்சனை இல்லை, இந்த டாக்குமெண்ட் போதும் ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த பிரச்சனையால் தான் இன்றைக்கி இவ்வளோ நம்மளுது இந்த அளவுக்கு நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான காரணமே அதுதான். நாளைக்கு நமக்கு எந்த ஒரு கேள்வியுமே எங்கேயுமே வந்துடவே கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளது சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிளியராக இருக்குது.
ரைட். அது இருக்கும்போது பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ ஓட்டமும். ஆனால் அங்கே என்ன பண்ணுறீங்க, 2000 பேர் தானே இருக்கீங்க, ஒரே பேட்ச்லேயே 2000 பேர் மெயில் போடலாமே, ஏன் போட மாட்டேன்றீங்க, மெயில் கூட மாட்டேன்றீங்க. அனுப்புனீங்கன்னா ஒரு 1000 பேர் 1500 பேர்கிட்ட டக்குன்னு உடனே இப்போ சைன் போட்டு அனுப்பிடுவாங்களே, மொத்தமாக ரிலீஸ் பண்ணிடலாமே, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்குறீங்க. எஸ்பிஓக்கு 2000 பேருக்கு பேமெண்ட் போகிறது பெரிய விஷயமா முதல்ல யோசிக்கணும். அப்படியேப்பட்ட எஸ்பிஓவால் இத்தனை லட்சம் பேருக்கு லட்சக்கணக்கான பேமெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு எஸ்பிஓவால் 2000 பேர் பேமெண்ட் போகிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா. ஏன் 500 பிரித்து அந்த 500 ஏன் இப்படி பொறுமையாக போடுறாங்க, அதுக்கும் காரணம் இருக்கும் இல்லையா. நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது அந்த மாதிரி, நமக்கு அப்ரூவல் ஒன்று வரும். உங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தாச்சு, கான்செப்ட் பார்த்தாச்சு, சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாமே செக் பண்ணியாச்சு, பக்காவாக இருக்குது, சேஃபாக இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸை, யூ கேன் டூ இட்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வச்சா தான் செட். அது வரைக்கும் நமக்கு மேலே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இதையெல்லாம் நீங்கள் மறந்துடுறீங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு மைண்டில் இருக்கிறது எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் மட்டும்தான் இங்கே நான் ஷேர் பண்ண முடியும். அதை ஷேர் பண்ணதுக்கே தான் இன்றைக்கி இங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கு. ரீஃபண்டபிள் போட்ட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் அப்ரூவல் அவங்களுக்கு கிடைக்காத அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்கும்போதே அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அது கம்ப்ளைண்ட் இல்லை, அது இன்புட்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன். உடனே அங்கேருந்து இங்கே வருது மெயில், உடனே இவங்ககிட்டருந்து நமக்கு ஒரு நோட்டீஸ், உடனே அவங்களுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி வந்திருக்கு, ஆமாம் நாங்கள் தான் அனுப்பணும், இந்த மாதிரி வந்திருக்கு, வேறு ஏதாவது ஆப்ஷன் சார், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, நோ யூஸ். 2 நாளாக அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு 4ஆம் தேதி இது ரிசீவ் ஆகிடுச்சு. எந்த யூஸும் இல்லைன்னதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம இதை உங்ககிட்ட கொண்டு போகிறது பெட்டர். ஏன் மெயில் வரல, அடுத்த பேட்ச் எப்போ சார் மெயில் அனுப்புங்க, ஏன் இன்னும் அக்ரிமெண்ட் உங்களுக்கு அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை. அனுப்பிட்டு அதை சைன் போட்டு அனுப்பிட்டிங்கன்னா அடுத்த 7 days பேமெண்ட் போகணும். அக்ரிமெண்ட்டில் போட்டுருக்கிற மாதிரி நடந்துக்கணும் கம்பெனி, ரைட். ஏன்னா அதெல்லாம் கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணணும். அக்ரிமெண்ட்டில் ஒரு டேட்டு, இப்போ ஒருத்தர் ஒரு டேட் அதில் சைன் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து அவருக்கு ஒரு மெயில் போகுது அப்படின்னா, அவர் சைன் போட்டு சென்ட் பண்ண டேட்லேருந்து 7 daysக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் படி அவருக்கு பேமெண்ட் போயிருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அதையும் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணணும். மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. ஏன் 7 daysக்குள்ளே பேமெண்ட் போகல, இவர் ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி இவர் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு சைன் பண்ணி, அப்போ அடுத்த 7 நாட்களுக்குள்ளே எல்லா பேமெண்ட் போயிருக்கணும், ஏன் போகல, அதுவுமே ஒரு கேள்வி, நாளைக்கு பிரச்சனையாக வரலாம். அதனால தான் 1 by 1 ஒரு பேட்சாக போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளவே இப்போ அடுத்த பிரச்சனை. பட் இது பர்மனெண்ட் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல. ஸோ எல்லாமே கிட்ட வந்துருச்சு, 90% பொறுத்து முடிஞ்சது. இந்த சுச்சுவேஷனில் இதுக்கு உட்காந்து நான் பேசி பண்ணலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, நாமளே எல்லாமே ஓகே ஆகிற தருணத்தில் பிரச்சனையை பெருசாக நாமளே மாற்றக்கூடாது. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ரீஃபண்டபிள் ஸ்டாப் பண்ணியாச்சு, வித்ராவலும் ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கேன். நம்ம கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம், ரைட். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை புதுசாக வந்ததுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்கூடாது, நியூ யூசர்ஸ் வரக்கூடாது, ஒரு யூசர் கூட வெளியே போகக்கூடாது, ரீஃபண்டபிள் கொடுத்து வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரொம்ப நாள்லாம் கிடையாது, ரொம்ப மாதங்களும் கிடையாது, ஒரு சில நாட்கள் தான். சீக்கிரமே நமக்கு அப்ரூவல்லாம் கிடச்சிரும். இதே மாதிரி ஒரு லெட்டர் அதையும் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணலை. இப்போ கமெண்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் போய், கமெண்டர் ஷேர் பண்ணுறதுலாம் போய் நீங்கள் இல்லையா, கொஞ்சம் பேர் ஒரு சில யூடியூப்பில் குரூப்லலாம் கூட பார்த்தேன், சும்மா கம்பி கட்டுறாங்க, கதை கட்டுறாங்க, அவங்களையும் கூட சேர்ந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களும் சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, நிறைய அவங்களுக்குலாம் போகுது. சும்மா கதை. இந்த மாதத்தில் இருந்தாச்சும் ஏதாவது போட முடியுமா, அவங்களுக்கும் யோசித்தோம், மூவ் பண்ண கூட இல்லை, ரைட். ஆனால் இந்த நிலைமை அப்படி இருக்கும்போது எதை சொன்னாலும் ட்ரஸ்டபிலிட்டி இல்லாத ஒரு குரூப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ரைட். அதுக்கு தான் உட்காந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டே எனக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதையும் சொல்லுங்கள், உட்காந்து அவங்களே MS Wordல டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களே சைன் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள், ரைட். யோசிங்க மக்களே. அதுக்கு தான் சொல்லுவோம், எப்பயுமே கொஞ்சம் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. கேள்வி கேட்க தப்பு இல்லை, கேள்வி கேட்குற தப்பு இல்லை. அந்த கேள்வி நியாயமானதா, எங்களுக்கு ஏன் ரீஃபண்டபிள் கொடுக்க மாட்டேன்றீங்க, எங்களுக்கு ஏன் வித்ட்ராவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்றீங்க, SBO வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நியாயமான கேள்வி தான். யோசிங்க, ஏன் பண்ணலை. SBO எப்பயுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது சேலரியை கொடுக்க ஆரம்பிக்கும் SBO வேணுன்றவங்களுக்கு. ஓகே, இந்த தடவை ரீஃபண்டபிளும் அவங்களுக்கு ஆட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். வேணான்றவங்களுக்கு பிஃபோர் ஸ்டார்ட்டே தான் பேமெண்ட் கொடுப்போம், ரைட். அது ரெகுலரான விஷயம் தானே, ஏன் இப்படி பண்ணிக்கூடாது நீங்கள், ரைட், அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா, இப்படி பண்ணதுக்கு ஏதாவது இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது, இன்னும் அதை பண்ணினோம்னா எங்கே போயிருக்குன்னு வச்சு பாருங்கள். ஏன் 2000 பேரும் ஒரே நல்ல மெயில் அனுப்பலாமே, ஒரே நல்ல பேமெண்ட் போடலாமே. இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. பேட்சாக பிரித்து வேறு டேட்டுங்களில் அனுப்புங்க, வேறு டேட்டுங்களில் வாங்குங்க, வேறு டேட்டுங்களில் பேமெண்ட் போடுங்க. இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். கேள்விகள் கரெக்டாக கேட்க தெரிஞ்சால் மட்டும் போதாது இல்லையா. SBOக்கு 2000 பேர் போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னும் போது அவங்க இதை செய்கிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும், கண்டிப்பாக காரணம் இருக்கும். அவர் தான் அப்டேஷன் கொடுத்துட்டு இருக்காரு, ஒன் பை ஒன்னா எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா, அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிங்க, தெரிஞ்சுக்குங்க, தப்பு இல்லை. மற்ற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அட்மின் டீம் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு டெம்பரவரியாக ரீஃபண்டபிள் போகிறது, வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குறது, இது 2 மட்டும் ஸ்டாப் பண்ணுறோம், ரைட். ஏன்னா இது 2 தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. மற்ற எல்லா வேலைகளும் அதே மாதிரி அட்மின் டீம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்து அப்டேஷன்ஸ் வரும், நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், ரைட். ரெகுலராக நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஐயோலாம் நினைக்க வேணாம். நாங்கள் அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் எந்த ஒரு வேலையும் நீங்கள் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். ட்ரான்சாக்ஷன் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண வேண்டாம், ரீஃபண்டபிள் ப்ரொவைட் பண்ண வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். அவங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள், எவ்ரிதிங் ட்ரான்சாக்ஷன், நியூ ஜாயினிங்ஸ், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாத்துமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லட்டும். அதுவும் ஒரு லெட்டர் வரும், அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஷேர் பண்ணுவோம், ரைட்.
இதையே ஷேர் பண்ணுறோம். நமக்கான அப்ரூவல் லெட்டர் அதையே ஷேர் பண்ணாத விட்டுரும். ரைட், அப்ரூவல் வந்ததும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சில நாட்கள் தான். ஏன் ஒரு டேட்டை ஸ்டாண்டர்டாக கொடுக்க முடியல, தள்ளி போகுதுன்னா இங்கே எஸ்பிஓ கையில் இல்லை. எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே எஸ்பிஓ எடுக்கிறது முடியும். ரைட், அது வரைக்குமே இப்போ நமக்கு தேர்ஸ்டே வரைக்குமே இருந்த அப்டேஷன்றது வேறு. ஆக்சுவலி இன்னைக்கு மண்டே இல்லையா? ரைட், ஸோ ஆக்சுவலி டியூஸ்டே ஆகிடுச்சு. பட் என்னுடைய கணக்குப்படி நான் படுத்து தூங்குற வரைக்கும் அது மண்டே தான். சரியா? ஸோ மண்டே, ரைட், 6th டேட் கரெக்டாக. இந்த லெட்டர் எனக்கு 4th நமக்கு ரிசீவ் ஆகுது. எனக்கு அட்மின் டீம்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, சார் அது மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நேரடி ஆஃபீஸ்க்கே வந்துருந்துச்சு. எங்கே இருக்கிற EOW ஆஃபீஸ் மூலியமாக ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ அவங்க கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அந்த லெட்டர் வந்த உடனே நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கான வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமா, ஏதாவது நம்ம இதை பண்ணலை, இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு RBI கிடைச்ச இன்புட்டில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி ட்ரை பண்ணியாச்சு. முடியாத பட்சத்தில் தான் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கலாம். மற்ற யாருக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குது, அந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுற இஷ்யூஸ் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டுன்றவங்களுடைய பேன் கார்டில் மிஸ்டேக் பண்ணுற நிறைய இருக்குது. கமெண்டர்ஸ் குரூப்புக்கெலாம் போகவே முடியல. ஸோ ஒரு 4 டேஸாக நாங்களும் லைவ் வைக்கலாம், என்னென்ன பிரச்சனை இருக்குது, வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவுமே போக முடியல. ரைட், ஸோ செக் பண்ணலாம், அந்த வேலைகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஒர்க்கை மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாகவே அந்த அப்ரூவல் கிடைச்சதும் நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரிதிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். SBO செய்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் இருக்கும். அதுக்கு வேலிடான ரீசன் இருந்தால் மட்டும்தான் நமக்கான அப்ரூவல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இது கவர்மெண்ட் விஷயம். நம்ம ஏதோ கவுத்தம் பண்ணிடவும் முடியாது. எங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. சீரியஸாக சொல்ல போனால் ரொம்ப போர் அடிக்குது. இது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 2 மாதமாவது இந்த ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ அலைச்சல். என்ன வேறு வழி இல்லை. எப்படி வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை அப்படின்னும் போது வெயிட் பண்ணி தான் ஆகணும். GST ஓகே அப்ளை பண்ணிட்டோம். அவங்க வெரிஃபிகேஷன் முடிச்சு நமக்கு கொடுத்துருவாங்க. MC அப்ரூவல் வெரிஃபிகேஷன் முடிச்சு வந்துடும். பட் இது அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஓட வேண்டியிருக்கு. அவ்வளோ இன்ஃபர்மேஷன், கட்டுக்கட்டாக இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பேமெண்ட் போட்ட டாக்குமெண்ட்லாம் பிரிண்ட் அவுட், எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றது பிரிண்ட் அவுட், எல்லாமே சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பிலாம் கட்டுக்கட்டாக போகும். ரைட், அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எவ்ரிதிங் உட்காந்து மெயில் போட்டு ஃபாரின்லேருந்து வருது சர்வர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். சரி, அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா பக்காவாக இருக்கணும். நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை பிஸ்னஸ். நம்ம ஃபியூச்சர் கான்செப்ட் தான் பக்காவான கான்செப்ட். இவ்வளோ நாளாக ட்ரைனிங் கொடுத்தோம். ஏதோ ட்ரைனிங் பீரியட் மாதிரி எல்லா வேலைகளையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரைட், வீடியோ வாட்சிங்லேருந்து, ஆர்டிகல் ரைட்டிங்லேருந்து, கண்டென்ட் ஷேர் பண்ணுறதுலேருந்து, நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கவங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஆர்டிகல் ரைட்டிங் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீடியோ வாட்சிங் கூட லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கும். கடைசியாக நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபியூச்சர் மொத்த கான்செப்ட்டுமே இருக்குது. அந்த கான்செப்ட் ரொம்ப பெருசு. அது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பற்றி. அது எந்த அளவுக்கு பேமெண்ட் போகும், எந்த அளவுக்கு வருமானம். ஸோ இவ்வளோ பெரிய கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அப்ரூவலாக வாங்கி முடிக்க போகிறோம். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வெயிட் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்கும் சேர்ந்து இது எங்களுடைய ரிக்வஸ்ட் தான். ஸோ ரிக்வஸ்ட் சொல்கிறேன். சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குது. பேமெண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லும்போது நான் அடம் பிடிச்சிக்கிட்டு அவர் கேட்குறாரு, அவர் பிரச்சனை பண்ணுறாருன்றதுக்காக நான் கொடுக்க முடியாது. எனக்கு அவரை விட நம்ம கவர்மெண்ட் சைடில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கும். ரைட், என்னுடைய சஜஷனுமே அதுவாக தான் இருக்கும். ரைட், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். இதில் இன்னும் ஒரு சில பிரச்சனைகளும் கிளறீங்க. நான் 6,000 ரூபாய் பே பண்ணேன், 6,500 பே பண்ணேன், 2,000 ரூபாய் பே பண்ணேன், எனக்கு ஏன் அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு கொடுக்குறீங்க? இது எனக்கு லாஸ் தானே. இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உலக வரலாற்றிலேயே பார்ட் டைம் ஜாப்பில் பே பண்ண பணத்தை திருப்பி கொடுத்த ஒரே கம்பெனி SBO மட்டும்தான். இது வரைக்கும் எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த கம்பெனி கிடையாது. இந்த வேலையெல்லாம் இங்கே இருக்கிறவர் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே. அதில் கவர்மெண்ட்டுக்கு 18% இன்க்ளூட் GST தான். அந்த 6,500 அப்படிங்கிறது இன்க்ளூட் GST. ரைட், அது போக பேலன்ஸ் என்ன SBOக்கு என்ன வந்ததோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். புரியுதா? SBO அக்கௌண்ட்டுக்கு 6,500 பே பண்ணினா அது 6,500 SBOக்கு பே பண்ணதாயிடுமா? 18% GST. SBOட இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்கு வரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு 18% கட்டணும். அது மூலம் தெரிஞ்சுங்க. அது 6,500ல் 18% கவர்மெண்ட்டுக்கு போயிடும். பேலன்ஸ் தான் SBO என்னது இல்லையா? அந்த சர்வீஸ் காஸ்ட்டாக அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். ரூல்ஸ் படி பார்த்தோம்னா அதுலேயுமே நிறைய பிடிக்கணும். அதுக்கு தான் ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட் அனுப்பி வாங்கிக்கிட்டு இந்த பேமெண்ட் மட்டும் நம்ம பிடிக்கிறோம். சரியா? அதை உட்காந்துட்டு கொஞ்சம் பேர் கேள்வி கேட்குறீங்க. எனக்கு கம்மியாக வந்துருச்சு, ஏன் கம்மியாக போட்டிங்க, எனக்கு ஏன் பிடிச்சிங்க, இது எனக்கு லாஸ் தானே. ரைட், நீங்கள் ஒர்க் பண்ண சேலரியில் பிடிக்கிறீங்க, நான் பே பண்ண காசில் ஏன் பிடிக்கிறீங்க? நீங்கள் பே பண்ண 18% கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. நான் ரீஃபண்டபிள் கொடுக்குறதுக்கோசம் கவர்மெண்ட் கிட்ட கொடுங்க, நான் ரீஃபண்டபிள் கொடுக்குறேன், அந்த 18% நீங்களும் ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கி கொடுக்க முடியுமா? யோசிக்கணும். ரைட், தேங்க்யூ. சீக்கிரமாகவே அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் வரும். மற்ற பிரச்சனைகள்லாம் முடிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நியூ SBOவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது வேறு மாதிரி இருக்கும். இப்படி இருக்காது. பழையபடியாக நீங்கள் பார்த்த SBO இருக்காது அது. ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய வெயிட் பண்ணிட்டீங்க, புரியுது. நாங்களும் நிறைய அவஸ்தைப்பட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு லெட்டர், அந்த லெட்டர் வர்றதுக்காக வெயிட்டிங். வந்த உடனே போயிட்டே இருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.